மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இல்லை, இது குறித்து பேசுறீங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து 2 வகை. ஒன்று அவசர முக்கியத்துவம் கருதி கொடுக்கறதுன்ற ஒன்று. ஆமாம். இப்போ இந்த கேள்வி நேரம்னு ஒன்று வந்துட்டு இருந்தாக்கா பெரும்பான்மையாக இந்த 55 கொடுக்க மாட்டாங்க, பெரும்பான்மை எல்லா சட்டமன்ற உறுப்பினரும். என்னால் கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 55 கவனிப்பு கொண்டாந்து எப்படியாவது பதில் வாங்கலான்ற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கக்கூடியது, வெளியிடணுன்றது நோக்கம் இல்லை. ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 70க்கும் மேற்பட்டிருக்கிற கவன ஈர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கேள்வி நேரம்னா இதில் மேக்சிமம் கேள்வி பதில் போயிடும், இல்லை துணை கேள்வி நீங்கள் அனுமதிப்பீங்க. அதனால் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானது முக்கியத்துவம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கேள்விக்கு உடனடி விடை வியாழக்கிழமையிலிருந்து கேள்வி நேரம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன கிளாரிபிகேஷன்? மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கிளாரிபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்லை முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வாங்க. என்ன விளக்கமா என்ன கேட்க போறீங்க? வருகின்ற 17/9/2026 அன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரையுடைய அங்கையர்க்கரசி மங்கையர்க்கரசி என்று போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுக்கு குடமுழுக்க நடைபெற இருக்கின்றது. அந்த அழைப்புதான் எனக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், குறைகளே இல்ல, நல்ல விஷயம் சொல்றேன். வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எழுத்து குறைபாடுகள் இருக்கிறது. இறந்தவருடைய ஆதீனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் பெயர் யார் பெயரும் இடம்பெறவில்லை. சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 2 படி அறங்காவலர் குழு பெயர் உட்பட வேண்டும். அந்த அழைப்பிதழை யார் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள் கிளாரிபிகேஷன் தான் கேளுங்க. அவரை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது வேற சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க. இல்லை இல்லை இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அதை வந்து அது வந்து ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றதை வந்து அவை குறிப்பில இருந்து வந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம் என்பதை பற்றி இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி நல்ல விளக்கம் சொல்லுவார் என்று கருது. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி வானதி அம்மா இதே போல ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க, எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது அன்று இருந்த பேரவைத் தலைவர் கூட அதை வந்து கன்சிடர் பண்றதா சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்கிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை இடந்த பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். மாண்பு உறுப்பினர்